அதுக்கு சொல்கிறதுக்கு தான் இதை சொன்னேன் நான். அப்போ தான் நல்லா புரியும். இல்லைன்னா இதெல்லாம் சும்மா ஒரு விளங்காத கான்செப்டாக இருக்கும். சரி, அப்போ எப்படி அங்கேருந்து இங்கே வர்றது? எப்படி பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஆவிக்குரியவனாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனாக மாறுறது, ஒரு கடவுளுடைய மனுஷனாக மாறுறது, எப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக மாறுறது? பாருங்க, இப்படி மாறினா எல்லாமே நல்லாயிடும். சமுதாயம் நல்லாயிடும், குடும்பம் மூலம் நல்லாயிடும். ஏன்னா சண்டைலாம் அதில் வருது, இதில் வரல. சண்டைலாம், கோபம், சண்டை இதெல்லாம் எங்கே வருது? அந்த லிஸ்ட்டில் வருதுங்க. இவன் இப்படி மாறிட்டான்னா அற்புதமாயிடும். குடும்பம் நல்லாயிடும், அங்கே சண்டை சச்சரவு இருக்காது. சமுதாயம் நல்லாயிடும், அங்கே பகை, வெறுப்பு, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, நீ என்ன நான் என்ன, அந்த ஜாதி என்ன இந்த ஜாதி இதெல்லாம் இருக்காது. இருக்கீங்க.